ஆனா என்ன அழுத நீ எப்போ? ஆ? என்ன கல்யாணம் பண்ண சொல்லி எங்க அம்மா சொன்னப்ப ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னாரு. நீ மட்டும் என்ன பண்ணியா? இவளை மட்டும் கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு தானே சொன்னேன். ஆமா அது அப்போ. அது வேற வாயி, இது நார வாயி. இப்போ ஓ, சொல்லு. சொல்ல முடியாது. சொல்லு. ஏய் உங்களுக்கு என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணாது. இது ரோடு. அதனால என்ன? அதனால ஏய் என்ன? இங்க பாரு, அமைதியா வா. மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய பொம்பளை சோக்குன்னு எனக்கு தெரியும், புரியுதா? ரூமுக்கு வா, இருக்கு உனக்கு. ரூமுக்கு போனா மட்டும் என்ன பண்ணுவ? இப்பவே கண்ண கட்டுது. அத நீ வா ரூமுக்கு, அப்புறம் சொல்றேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல, யாருக்கும் இறக்கம் இல்ல. அவனுக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ண? 5 மணிக்கு. எப்போ வர சொன்ன? உடனே வர சொன்னேன். அப்புறம் ஏன்டா நீ 7:30 மணிக்கு வந்திருக்க? இனிமே வீட்டுக்கு போறதுக்கு 8 மணி ஆயிராதா? அவ அங்க தனியா இருப்பாள்ல. அதுக்கு என்ன, அதெல்லாம் இருப்பா. அவளை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையாடா? இத கேக்குறதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னியா? நீ அவ கூட பேசுறது இல்லையாமே? அவ சொன்னாளா? ஏய், கேள்வி தானே கேக்குறேன், அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆமா, பேசுறது இல்ல. ஏன்டா? பண்ண வேலைக்கு நியாயமா உங்ககிட்டயே பேசிட கூடாது. அம்மா வச்சனு வேற வழி இல்லாம தான் பேசி அப்பாக்கு எதிரா விஷயத்த பண்ணிருக்கீங்களே, அதற்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை கிடையாதா? நான் அம்மா தானே. ஏதோ பேசணுமேலாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா. நான் தெளிவா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா. அப்புறம் என்னடா உன் பிரச்சனை? நீ என்ன வேணாலும் சொல்லுமா, ஆனா இத என்னால ஏத்துக்கவே முடியாது. இத பாருடா, நீ ஏத்துக்கோ ஏத்துக்காத அது உன்னோட விருப்பம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீ பேசாம இருந்தா அவளுக்கு எப்படிடா இருக்கும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ நல்லா சந்தோஷமா ஜாலியா தான் இருக்கா. நான் வெளியில காட்டிக்கிறேன், அவ காட்ட மாட்டேங்கிறா. அம்பிடுதே வித்தியாசம். எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நான் என் முடிவுல உறுதியா இருந்தேன். இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.